வணக்கம். இன்றைக்கி சம்பா விதை விடுறோம். ஆவணி மாதம் 24ஆம் தேதி சம்பா விதை விடுறோம். இப்போ அப்பா காலத்துலலாம் புழுதி விதை, அதுக்கப்புறம் சேத்து விதை பரவலாக விட்டோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேப்பரில் விடக்கூடிய அந்த பாய் விதைன்னு வந்துச்சு. பாய் விதைக்கு அப்புறம் ஆலங்குடி பெருமாள் ஐயா முறையில் 100 குழியில் 6 கிலோ விதையை பரவலாக தெரித்து அதை பறித்து நட்டோம். அதுக்கப்புறம் அருளானந்த முறை நிழல் வலை, அதில் அவர் வந்து மாதிரிலாம் செஞ்சு காமிச்சார். நிழல் வலையில் நாற்று விட்டோம். இப்போ எல்லா அனுபவம் போக இந்த வருஷம் இது வந்து மேட்டுப்பாத்திங்கிறது ஒரு புதிய முறை கிடையாது, இது பழைய முறை தான். எங்களை பொறுத்தளவுக்கு இது குறுவையில் விட்டு அனுபவம். மேட்டுப்பாத்தி 5 அடி அகலம் 75 அடி நீட்டு, 5 அடி அகலம் 75 அடி நீட்டில் 6 கிலோ விதை. இந்த நடைமுறை வந்து கடந்த 2-3 சாகுபடியாக பயன்படுத்துகிறோம். 5 அடி அகலம் 75 அடி நீட்டில் 6 கிலோ விதை. இப்போ மேட்டுப்பாத்தியில் என்ன பண்ணுறாங்க, அதேமாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் 5 அடி அகலம் உள்ள பேப்பரு விரித்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அது மேலே சேர்த்து வைப்போம்ல, அது மாதிரி பேப்பர் இல்லாமல் வெறுந்தரையில் கொஞ்சம் மேடு கட்டுறாங்க. 2-3 அங்குலம் மேடு கட்டி விட்றாங்க. அதில் 6 கிலோ உலர்ந்த விரை தான், ஊற வைக்கலாம் வேண்டியில்லை. உலர்ந்த விரை விட்டு 6 கிலோ அந்த 5 அடி அகலம் 75 அடி நீட்டில் விட்டு வைக்கலை மேலே தெளிச்சிடணும். வைக்கல் தெளிக்கும் போது வைக்கலை நல்லா உதறிட்டு தெளிக்கணும், இல்லைன்னா அதில் உள்ள நெல் கலப்பாக போய் நிற்கும். இப்போ இந்த முதல் 4 பாத்தி வந்து ஜீரக சம்பா 4-2-8மா ஒரு 5 அடி அகலம் 75 அடி நீட்டு வந்து 200 குழி நடவு செய்யும். குறுவையில் நாங்கள் மாதிரி பார்த்துட்டோம். இது ஒரு 4 பாத்தி, இந்த 4 பாத்தி 8மா நடம் பயன்பெறுங்க. நல்லா பயனளிக்குது இது. இந்த ஒரு மேட்டுப்பாத்தியில் விடக்கூடிய இந்த நான் சொன்ன இந்த நீல காலத்தை ஒரு ஆள் பறிச்சிடலாம். அப்படியே பறித்து அன்னக்கூடையில் வச்சு கொண்டு போய் கட்டுலாம் போட்டு முடிச்சிலாம் கட்ட வேண்டியில்லை. அப்படியே அன்னக்கூடையில் வச்சு கொண்டு போய் நம்ம எங்கே வயல் பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டு நட்டுடலாம். சரியாக 25ஆவது நாள் தான் நான் எடுப்பேன் நாற்று. சில பேர் 9 நாள் 10 நாள் 15 நாள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சரியான பலன் அளிக்காது. 25 நாள் கழித்து பறிச்சிங்கன்னா தான் நல்ல பனைப்புத்தன்மையோடு அந்த நாற்று இருக்கும். அப்படியே முழுசாக கொண்டு போய் நடணும். பட்டம் கயிறு பிடிச்சி 3/4 அடி 22 சென்டிமீட்டர் நீளம் 22 சென்டிமீட்டர் அகலம் 22 சென்டிமீட்டருக்கு ஒரு நடவு பண்ணணும். ஒரு நல்ல முறை இது. ஜீரக சம்பான்னா இப்போ நாற்று விட்டுட்டு நடவு, இப்போ நான் விதை தெளிச்சுட்டு ஒரு 10 நாளில் ஒரு புண்ணாக்கு கரைச்சல் கொடுக்கலாம். வேறு எதுவும் பண்ண வேண்டியில்லை. நன்றிங்க சார், வணக்கம். இந்த நாற்றங்கால் குறுவையில் வந்து அப்படியே கிடக்கு.